ஓகே ரைட். ஸோ அகைன் எல்லாருக்குமே குட் ஈவினிங் சார். போகும்போது ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, வெயிட் பண்ணு. இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இது வரைக்கும் படித்து முடிச்சுட்டு நாளைக்கு அட்டாமிக் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இருக்குது உனக்கு. கடகடன்னு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுங்க ஒழுங்காக உட்காந்துட்டு. லாஸ்ட் டாபிக் வந்து மேட்டர் வேவ்ஸ். மேட்டர் வேவ்ஸ் நீங்கள் எல்லாருமே சிவாஜி படம் பார்த்துருப்பீங்க. சிவாஜி படம்னா சிவாஜி படம் இல்லை, ரஜினி படம். ரஜினியோட சிவாஜி படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து சங்கர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சாங் வரும்ல, அதிரடி தான் அந்த பாட்டில். ஸோ அந்த சாங்கில் ஒரு சின்ன வேலை பண்ணியிருப்பேன். ஒரு புல்லட் ஒன்று ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கும். அந்த புல்லட்டுக்கு பின்னாடியே ஒரு வேவ் போகிற மாதிரி தலைவர் காமிச்சிருப்பார். பார்த்துருப்பீங்க எல்லாருமே, கரெக்டாக வேவ் போகிற மாதிரி காமிச்சிருப்பார். அது என்ன ரீசன் அப்படின்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் மேட்டர் இட் ஆஸ் அ வேவ்னு அர்த்தம். மேட்டர் இட் ஆஸ் அ வேவ் அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு எலக்ட்ரான் ஓடும் பொழுது பின்னாடி அதுக்கு ஒரு வேவ் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது டாபிக் வந்து இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிறது மேட்டர் வேவ். மேட்டர் இட் ஆஸ் அ டியூவல் கேரக்டர். மேட்டர் இட் ஆஸ் அ டியூவல்னா, மேட்டருக்கு ரெண்டு பண்பு இருக்குது. மேட்டர்னா ஒரு பொருள்னு அர்த்தம். டாபிக் வந்து மேட்டர் வேவ்ஸ், கரெக்டா? நீ பாரு, ரைட். மேட்டர் இட் ஆஸ் அ டியூவல் கேரக்டர், டியூவல் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு பார்ட்டிகலாகவும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் வேவாகவும் இருக்கும்னா ஆல்ரெடி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ரைட்? அப்போ அந்த கிளாஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நான் அனுப்பி விடுறேன் அப்புறமா. பட் ஆனால் நல்லா கற்றுக்கோங்க. அது ஏதாவது டவுட்டுன்னு வந்தால் தான் திரும்பி எடுத்து பார்க்கணுமே தவிர அதுக்காகவே நம்பி உட்காந்துட்டு கூடாது. பட் எதுக்காக அப்படின்னா, ஃப்யூச்சரில் திரும்ப இந்த யூனிட் கேட்பீங்க, அப்போ உனக்கு தெரியாமல் மாதிரி இருக்கும். அதனால் இதை பார்த்துக்கிறா அப்படின்னா இதே தான் திரும்ப பேச போகிறோம், ரைட்டா? ரைட். வேவ் அசோசியேட்டட் வித் மேட்டர். வேவ் அசோசியேட்டட் வித் மேட்டர். இப்போது அந்த சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த புல்லட் வந்து ஃபார்வர்டில் அப்படி போயிட்டுருக்கும். ஒரு அந்த புல்லட்டான்னு கேட்கக்கூடாது, புல்லட் தான் அது. ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கும்பொழுது பின்னாடி ஒரு வேவ் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சங்கருக்கு சூப்பராக ஃபிசிக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, ரைட்? அப்போ என்ன மீனிங்னா, இது வந்து பார்ட்டிக்கல். ஒரு பார்ட்டிக்கல் வேகமாக நகரும் பொழுது பின்னாடியே ஒரு வேவ் வந்து போகிற மாதிரி இருக்கும். இதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸோட பியூட்டி. என்ன சொல்கிறது, டி ப்ராக்லி உள்ளே வந்ததுக்கான காரணமே இதுதான். மேட்டர் இட் ஆஸ் அ டியூவல் கேரக்டர், போத் பார்ட்டிக்கல் அண்டு வேவ்னு உங்களால் கற்றுக்க முடியும். டி ப்ராக்லி ரிலேஷன் என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, லாம்டா ஈக்குவல் டு h/pன்னு சொல்லுது. லாம்டா வேவ் லென்த்து, பி மொமெண்டம். இப்போ நான் எழுதியிருக்கேனே இந்த ஈக்குவேஷன் வந்து வேவோட ஈக்குவேஷன். வேவ் ஏன்னா வேவ் லென்த்து. அதே பி ஈக்குவல் டு h/λ, பி மொமெண்டம். யாருக்கு மொமெண்டம் இருக்கும்? மாஸ் இருந்தால் தான் மொமெண்டம் இருக்கும். அப்போ மாஸ்னா பார்ட்டிக்கல். இந்த ஈக்குவேஷன் எதை சொல்லுது அப்படின்னா பார்ட்டிக்கல்னு சொல்லுது. அதனால தான் சொல்கிறாரு மேட்டர் இட் ஆஸ் அ டியூவல் கேரக்டர், ரைட்? அப்போது டி ப்ராக்லி ஈக்குவேஷன் எப்படி வந்தது? இது ஒரு 3 மார்க் கொஷின், ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு. E ஈக்குவல் டு h நியூ, இது வந்து பிளாங்கோட ஈக்குவேஷன். பிளாங்க் இருக்கார் இல்லையா, அவரோட ஈக்குவேஷன், பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன். E ஈக்குவல் டு h நியூ. ஃப்ரீக்வன்சி இருந்தால் எனர்ஜி இருக்குன்னு சொன்னது தான் பிளாங்க். E ஈக்குவல் டு mc². மாஸ் இருந்தால் எனர்ஜி இருக்குன்னு சொல்கிறது ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணுங்கள், ஏன்னா ரெண்டுமே எனர்ஜி. h நியூ ஈக்குவல் டு mc² உங்களால் கற்றுக்க முடியும். அப்போது h இந்த நியூக்கு பதிலாக c/λன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஈக்குவல் டு mc². இந்த ஸ்கொயரு இந்த சியும் போயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து h/λ ஈக்குவல் டு mcனா c ஈக்குவல் டு vன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட், cன்றது ஸ்பீட் ஆஃப் லைட்டு, vன்றது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. அப்போது h/λ ஈக்குவல் டு ஒரு mv. எல்லாருக்குமே தெரியும் mvக்கு என்ன, pன்னு அர்த்தம். அப்போது λ ஈக்குவல் டு h/mv, λ ஈக்குவல் டு h/p. யாரோட ஈக்குவேஷன் இது? டி ப்ராக்லி ஈக்குவேஷன். இதிலிருந்து உருவானது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸு, கரெக்டா? சூப்பரா. அப்போது λ ஈக்குவல் டு h/pன்னு உங்களால் கற்றுக்க முடியும், ரைட்? இதிலிருந்து எவ்வளோ சம் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எல்லாமே ப்ராப்ளம் ஐடியாஸ் தான் ஒன்று ஒன்றா பேச போகிறோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். λ ஈக்குவல் டு h/p. அப்போ λ ஈக்குவல் டு h/pக்கு பதிலாக mv. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி வந்து 12 mv² நீங்கள் படிச்சிங்க. அப்போது மேலே ஒரு எம்மாலையும் கீழே ஒரு எம்மாலையும் டிவைட் பண்ணிங்கன்னா m²v²/m. அப்போது எனர்ஜி ஈக்குவல் டு p²/2m. p வேணும்னா 2me. இது வந்து ஒரு ரூட். அப்போது இங்கே இருக்கு இல்லையா p, இந்த pக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா h/√2me. பார்த்தீங்களா? டி ப்ராக்லி வேவ்லென்த் லாம்டாக்கு எவ்வளோ ஈக்குவேஷன் பாருங்கள்.
lambda equal to h by p ஒன்று, lambda equal to h by root of 2me. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லணும். எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்டாக இருந்ததுன்னா இங்கே h by root of 2mev. இங்கே பாருங்கள், டி ப்ராக்லி வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. கொஷினில் மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, கொஷினில் மாஸும் வெலாசிட்டியும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, கைனடிக் எனர்ஜி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, வெறும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. இப்போ உனக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பின்னு ஒரு ஃபார்முலா, லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்இன்னு ஒரு ஃபார்முலா, லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் 2meன்னு ஒரு ஃபார்முலா, கடைசியாக லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் 2mev. உங்கள் கொஷினை பொறுத்து நீங்கள் எந்த ஃபார்முலா பயன்படுத்தணும் அந்த கொஷின் தான் முடிவு பண்ணும். அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். வெறுமனே மொமெண்டம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஹெச் பை பி, வெலாசிட்டியும் மாஸும் கொடுத்துருந்தாங்கன்னா ஹெச் பை எம்வி, எனர்ஜி கொடுத்துருக்காங்க மாஸ் கொடுத்துருக்காங்க ஹெச் பை ரூட் ஆஃப் 2mv. கரெக்டாக? ஹெச் பை ரூட் ஆஃப் 2mv. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் வோல்ட் வெறும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெச் பை ரூட் ஆஃப் 2mev. ரைட், இதுலேருந்து ப்ரொபோஷ்னாலிட்டியில் சம் கேட்டிருக்காங்க. அது எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது? இப்போ லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி ப்ரொபோஷனல் போட்டு பாருங்களேன். லாம்டா இஸ் ப்ரொபோஷனல் டு 1 by பியாடா மொமெண்டம். அடுத்தது மாஸ் ஒரு வேளை கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா லாம்டா இஸ் ப்ரொபோஷனல் டு 1 by வியா பாருங்கள். கரெக்டு தானே? இந்த ஈக்குவேஷனில் மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் வெலாசிட்டியை பொறுத்து லாம்டா மாறும். அப்போது மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுனால 1 by root ஈயா பாருங்கள். கரெக்டா? கிளியர் எல்லாருக்குமே? இதுக்கு நம்ம கிராஃப் கொஷின் கேட்பாங்க. இந்த கிராஃப் கொஷின் எப்படிங்க சால்வ் பண்ணுறது? இங்கே ஒரு வி வேறு இருக்குல்ல, இங்கே ஒரு வி இருக்குது. அப்போது ஹெச் பை ரூட் ஆஃப் 2m ev, அதனால் ப்ரொபோர்ஷனல் டு 1 by root v. மீது எல்லாமே கான்ஸ்டன்ட் பாரு, 2 கான்ஸ்டன்ட்டு, m கான்ஸ்டன்ட்டு, e கான்ஸ்டன்ட். அப்போது v மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ கிராஃப் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கிராஃபு நான் யாருக்கும் ட்ரா பண்ணுறேன்னா மொமெண்டத்துக்கும் டி ப்ராக்லி வேவ் லென்த்துக்கும் ட்ரா பண்ணுறேன். இது என்ன ப்ரொபோர்ஷனல் இது பார்த்தோன்னே தெரியுதுல, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக. அப்போ கிராஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஹைப்பர் போலாவாக இருக்கும். இந்த கிராஃபை நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் பார்க்கலாம். கரெக்டாக? அதே மாதிரி உன்னை ஏமாத்துறதுக்கு ஒரு வேலை பண்ணுறாங்க. 1 by பிக்கும் லாம்டாவுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணால் என்ன சார் ஆகும்? கிராஃப் பிகம்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்? 1 by பிக்கு லாம்டா வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதே நேரத்தில் லாம்டாவுக்கும் விக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறீங்க, லாம்டாவுக்கும் விக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே லாம்டாவுக்கும் 1 by விக்கும் ட்ரா பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனு. காதில் விழுது எல்லாருக்குமே? கிராஃப் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடத்துல. அதே மாதிரி இ ரிலேஷன் பாருங்கள். லாம்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by root t. கரெக்டாக? அப்போ லாம்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by root t. அதனால் நீ லாம்டாவுக்கும் ரூட்டிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணிங்கன்னா ஹைப்பர்போலா. அதே மாதிரி லாம்டாவுக்கும் 1 by root tக்கும் கிராஃப் ட்ரா பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனு. எவ்வளோ சூப்பரில்? இப்போது நல்லா கற்றுக்கிட்டீங்க சார். லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பிங்கு, லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்விங்கு, லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் 2me, லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் 2mev. எலக்ட்ரான் கொடுத்துருந்தாங்க, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கடைசி ஃபார்முலா பயன்படுத்து. கைனட்டிக் எனர்ஜி நியூட்ரான்னு கொடுத்துருக்காங்க. நியூட்ரானுக்கு பொட்டென்ஷியல் கிடையாது, நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. தெரியல, நியூட்ரான் இஸ் அ நியூட்ரல் பார்ட்டிக்கல். அப்போ நியூட்ரான் வரும்பொழுது லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் 2meன்னு வரும். வெறும் மாஸ் கொடுத்து வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, டேரெக்டாக மொமெண்டம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. ரைட்டா? ஸோ நல்லா கவனமாக கற்றுக்கிட்டிங்களா? ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் பார்க்க போகிறோம். டி ப்ராக்லி வேவ் லென்த் யாருக்கு அப்படின்னா சார்ஜ்டு பார்ட்டிகல். புரியலன்னா இதில் வந்து எல்லாருமே பேசலாம், ஆக்சஸ் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீ டக்குன்னு மைக் ஆன் பண்ணி எனக்கு புரியல சார் கற்றுக் கொடுங்கன்னு கேள்வி விடுங்க. ரைட், டாபிக் ரொம்ப கவனமாக கற்றுக்கும். ஸோ நீட் ஃபிசிக்ஸில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏரியா டிவல் நேச்சரில் இந்த இடம் தான். டி ப்ராக்லி வேவ் லென்த் தான் கொஷினாக நிறைய கேட்டிருக்காங்க. பார்த்துட்டே வாங்க. டாபிக் வந்து டி ப்ராக்லி, அதாவது லாம்டா இல்லையா, டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் அ சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஆஃப் அ சார்ஜ்டு பார்ட்டிக்கல். யாரெல்லாம் சார்ஜ்டு பார்ட்டிக்கல்? நியூட்ரான், அது சார்ஜ் கிடையாது. எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், டியூட்ரான் பாசிட்டிவ் சார்ஜ், ஹீலியம் பாசிட்டிவ் சார்ஜ். எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? ஓகே, இந்த டெரிவேஷன் எப்படி சார் எடுத்துகிட்டு வருது?
உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கைனடிக் எனர்ஜி half mv². இந்த எனர்ஜிக்கு ஈக்குவலாக ஒரு எனர்ஜி இருக்குன்னா அது எலக்ட்ரான் வோல்ட்டு. நல்லா கவனி, ஸ்மால் v வந்து வெலாசிட்டி, கேபிட்டல் v வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸ்மால் v வந்து வெலாசிட்டி, அந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டி. கேபிட்டல் வின்றது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், இல்லைனா வோல்டேஜ்னு சொல்லணும். கரெக்டாக? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஒன்றும் இல்லை, இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இப்போது இதுக்கு ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து எலக்ட்ரானை இப்படி துரத்தி விடும். அப்போ எலக்ட்ரான் வந்து வி ஸ்மால் வி வெலாசிட்டியில் ஓடி வரும். நீ கொடுத்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேபிட்டல் வி. அப்போ இந்த எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து ஓடும் பொழுது தான் வேவ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ தான் நீங்கள் வேவ் லென்த்தை படிக்க முடியும். இவ்வளோ தான். சூப்பராக. டே யாரையாவது துருத்திக்கிட்டே ஓடினீங்கன்னா பின்னாடி வேவ் போகிற மாதிரி இருக்கணும். அதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அப்போ எலக்ட்ரான் வேகமாக மூவ் ஆகும் பொழுது அதுக்கு பின்னாடியே ஒரு வேவ் போகிற மாதிரி இருக்கும். நான் சொன்னல சங்கர் படத்தில் அந்த புல்லட் ஃப்ரண்ட்டில் போகும்போது பின்னாடி ஒரு வேவ் போகிற மாதிரி இருக்கும்டா. கரெக்டாக? மேட்டர் இட் ஹாஸ் அ டியூவல் கேரக்டர். ஒவ்வொரு பருப்பொருள்னா ஒரு கல் மாதிரி ஒரு விஷயம், ஒரு வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பருப்பொருள். தட் இஸ் மேட்டர். இட் ஹாஸ் அ டியூவல் கேரக்டர். போத் வேவாக இருக்கலாம், பார்ட்டிக்கலாக இருக்கலாம். அப்போது இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை இந்த எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ணிங்கன்னா எலக்ட்ரான் வேகமாக ஓடி வரும். அப்போ எலக்ட்ரான் பின்னாடியே ஒரு வேவ் போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போ half mv² = ev. ஏன்னா எனர்ஜி நான் கொடுத்துருக்கிறது ev, அதனால எலக்ட்ரான் வாங்கிட்டு ஓடுறது half mv². நான் 100 ரூபாய் கொடுத்தேன்னா அது 100 ரூபாய் வாங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ புரிஞ்சிருக்கு இந்த ஈக்குவேஷன். இங்கேருந்து v² மட்டும் வேணும்னா 2ev/m. அப்போது ஸ்மால் v வேணும்னா √2e கேபிட்டல் v/m. இந்த ஈக்குவேஷனில் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் எல்லாருமே. ஒன்ட்ட என்ன தெரியுமா கேட்பாங்க? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் v வந்து நான் 100 வோல்ட் கொடுக்குறேன், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இவ்வளோ, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இவ்வளோ அப்படின்னா அந்த எலக்ட்ரான் எவ்வளோ ஸ்பீடாக போகும். அப்போ இந்த ஃபார்முலாவில் கொஸ்டின் கேட்குறது வாய்ப்பு இருக்கா? அப்போ ஸ்மால் v = √2ev/m. ரைட். ஆல்ரெடி இப்போ நமக்கு அது தேவையில்லை, நமக்கு தேவை வேவ் லென்த் தான் வேணும். அப்போ வேவ் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா? லாம்டா. லாம்டா = ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? h/p. mv வர்ற மாதிரி mv, இந்த vன்றது வெலாசிட்டி. அப்போது இங்கே ஸ்மால் v வேணும்னா h/m. இந்த vக்கு பதிலாக என்ன பண்ணணும்? √2e கேபிட்டல் v/m. இந்த m உள்ளே கொண்டு வந்துருங்க. m உள்ளே கொண்டு வந்தால் h/√2m² கேபிட்டல் v/m. ஏன்னா ரூட்டுக்குள்ளே வந்தால் ஸ்கொயர் ஆகும்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த ஒரு m போயிடுச்சு. அப்படின்னா h/√2mev. சரி, இது ஆல்ரெடி பார்த்துட்டுமே. நான் ஆல்ரெடி வந்துட்டு டேரெக்டாக e = evன்னு கொடுத்து போட்டிருந்தேன். அதுக்கான ஆக்சுவல் டெரிவேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த டெரிவேஷன் தான் உங்கள் என்சிஆர்டியில் இருக்கும். புரியல பா? lambda is equal to h/m. சரியா கேட்கல, ஒழுங்கா பேசு. நீங்க v னு போட்டுட்டீங்க சொல்லுங்க. எங்கடா? லெஃப்ட் சைடு டவுன் சைடு. v is equal to h/m √2ev. கொஞ்சம் சத்தமா பேசு. v is equal to h/m அந்த இடம் சார். லாம்டா = h/p. இங்கே h/m கேட்டதானே போட்டுருக்கேன். அடுத்து சார் v = h/m. vக்கு பதிலாக √2m. இந்த ஈக்குவேஷன் எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இந்த m அப்புறம் உள்ள தள்ளல. உள்ள தள்ளினா m என்ன ஆகிடும்? m² ஆகிடுமா? ரூட்டுக்குள்ளே போனால் ஒரு பொருள் என்ன ஆகும்? ஸ்கொயராக தானே ஆகும் சார். அது லாம்டா ஈக்குவல் டு தானே சார் அது? ஓ, இது சொல்கிறீங்களா? v லாம்டா ஈக்குவல் டு. அவன் சவுண்ட் சரியாக கேட்கல. ரைட் லாம்டா என்னோட மிஸ்டேக் தான். ஆக்சுவலாக இந்த வியை பார்த்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அப்போது லாம்டா = தேங்க்ஸ். லாம்டா = ஏடா போச்சு, காணாம போச்சு. h/m √2ev/m. m உள்ள தள்ளினீங்கன்னா m² m கேன்சல் ஆகிடும். அப்போது டி ப்ராக்லி வேவ் லென்த்து லாம்டா = h/√2mev கற்றுக்கிட்டீங்க. ரைட் பை. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனமாக வேணும். இனிமேல் உங்ககிட்ட டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க? டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல். ஒரு நிமிஷம். ஓகே. டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல். ஒன்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, டே ஒரு எலக்ட்ரான் வந்து வேகமாக ஓடிட்டு இருக்கா, அதோட டி ப்ராக்லி வேவ் லென்த் எவ்வளோடான்னு கேட்பாங்க. ஒரு ப்ரோட்டான் வேகமாக ஓடிட்டு இருக்கு, அதோட டி ப்ராக்லி வேவ் லென்த் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஒரு டியூட்ரான் வேகமாக ஓடிட்டு இருக்கு, அதோட டி ப்ராக்லி வேவ் லென்த் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஹீலியம்னா வேறு யாரும் இல்லை, ஆல்ஃபா.
ஆல்ஃபா வேகமாக ஓடிட்டு இருக்கு, அதோட டி ப்ராக்லி வேவ்லென்த் என்ன? பா கவனமாக இரு, ரெடியாக இரு. நீ என்னென்ன கற்றுக்க போகிற? டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் கற்றுக்க போகிறீங்க, டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் ப்ரோட்டான் கற்றுக்க போகிறீங்க, டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் டியூட்ரான் கற்றுக்க போகிறீங்க, டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல், இது 4 கற்றுக்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா நியூட்ரான் கற்றுக்க போகிறீங்க. இந்த 5துலேருந்து தான் உனக்கு கொஷின் கேட்பாங்க. நீ எடுத்து பாரு, ஒரு இந்த டாப்பிக்கில் நீ ஒரு 20 சம் படிக்கிறேன்னா அதில் 10 சம் இந்த மாடல் சம்மாக தான் இருக்கும். அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சூப்பர் ஐடியா சொல்லி தருவா. அங்கே வாங்க. டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஜென்ரல் ஃபார்மில் முதல்ல சொல்லுங்கள். டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க. h/√2mE கேபிட்டல் பி. கரெக்டாக? இதில் வியை தவிர மீது எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக பாருங்கள். அப்போ டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் ஹெச்சுக்கு 6.626 × 10⁻34 ஜூல் செகண்டு பை √2 இன்ட்டு மாஸ் வந்து எலக்ட்ரான்றதுனால 9.1 × 10⁻31 சார்ஜ்ன்றதுனால 1.6 × 10⁻19. இதெல்லாம் நீ சால்வ் பண்ண அவசியம் இல்லை, நான் சால்வ் பண்ணி ரெடியாக கொடுத்துறேன் உங்கள்கிட்ட. இந்த வி மட்டும் மாறும், அதனால் வியை மட்டும் அப்படி வச்சுக்கலாமா? அது வந்து ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிங்கன்னா டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் = 12.27 வந்துடும் மேலே. பை விக்கு மட்டும் ஒரு ரூட்டு. கரெக்டாக? இந்த இடத்துல ஆம்ஸ்ட்ராங், ஏன்னா வேவ்லென்த் என்ன யூனிட்டில் இருக்கும்? ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்கும். ஒரு ஆம்ஸ்ட்ராங்ன்றது என்னது? 10⁻−10. அப்போது நோட்டடு ஃபஸ்ட்டு ஃபார்மில் எழுதிக்கோங்க. டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் 12.27 பை √v ஆம்ஸ்ட்ராங். ரைட். இதில் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து பாருங்கள். v = 100 வோல்ட்டாக இருக்கும் பொழுது எலக்ட்ரானோட டி ப்ராக்லி வேவ்லென்த்து என்னவாக இருக்கும்? டே ஒன்றும் இல்லைடா, இது வந்து ஒரு பாசிட்டிவ் பிளேட்டு, இது வந்து ஒரு நெகட்டிவ் பிளேட்டு, ரெண்டுத்தையும் நடுவில் ஒரு எலக்ட்ரான் சும்மா உட்காந்துருக்கு. இப்போது இவங்கள்ட்ட என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறீங்க. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறீங்களா? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நத்திங் பி. 100 வோல்ட் கொடுக்கும் பொழுது 100 வோல்ட் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த எலக்ட்ரான் எனர்ஜியை வாங்கிக்கிட்டு பாசிட்டிவை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரான் வேகமாக ஓடுது அப்படின்னா, காதில் வாங்க, எலக்ட்ரான் வேகமாக ஓடுதுன்னா கேமரா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ எலக்ட்ரான் வேகமாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி வேவ் வந்து போயிட்டுருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது அந்த வேவ் லென்த்தை தான் கேட்குறாங்க. டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் 12.27 பை √v. அப்போ ஃபார்முலா போடுங்க. 12.27 பை √vக்கு பதிலாக √100. √100 வந்து 10. 12.27 பை 10. ஆன்சர் 1.227 ஆம்ஸ்ட்ராங். போய் பாரு. ஸோ ரீசெண்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போது இது சம் ஈஸி. உனக்கு தெரியணும் டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரானுக்கு என்னடா ஃபார்முலா? சார் 12.27 பை √v சார், இதுதான் ஃபார்முலா. ரைட்டாப்பா? ஓகே. அடுத்து டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் ப்ரோட்டான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? செகண்ட் இப்போ 4-5 ஃபார்முலா கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்கோங்க. தெரியலன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. தெரியலன்னா எத்தனை முறை வேணாலும் இங்கேயே கேட்டுக்கோ. இப்போ கேள்வி என்னென்னா, டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் ப்ரோட்டான் என்னவாக இருக்கும்? ப்ரோட்டான் சார்ஜ்டு பார்ட்டிகளா அன்சார்ஜ்டு பார்ட்டிகளா? சார்ஜ்டு பார்ட்டிகள். அப்போ சார்ஜ்டு பார்ட்டிகள்ன்றதுனால அதுக்கான ஃபார்முலா எழுதுங்க. டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் ப்ரோட்டான் h/√2mEv ஜென்ரல் ஃபார்முலா. ஹெச்சுக்கு பதிலாக 6.626 × 10⁻34 √2 மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் 1.67 × 10⁻27. தெரியலன்னா சொல்லக்கூடாது. மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் கண்டிப்பாக தெரியணும். இந்த இடம் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான். சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் 1.6 × 10⁻19. ஏன்னா ப்ரோட்டானோட சார்ஜும் எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூவும் ஒன்றா தான் இருக்கும், அது மாறாது. இந்த இடத்துல v வந்து தெரியாது, √v அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, ரைட். ஸோ இதை சால்வ் பண்ணால் என்னங்க சார் ஆகும்? ரைட்டா? நீ கஷ்டப்படாதக்கூடாதுன்றது தான் முன்னாடியே சால்வ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே. டக்குனு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 0.286 பை √v ஆம்ஸ்ட்ராங். என்ன நீ 4 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் ப்ரோட்டான். எப்படி எலக்ட்ரானுக்கு 12.27 சொன்னீங்க, அதே மாதிரி ப்ரோட்டானுக்கு 0.286 பை √vன்னு உங்களால் கற்றுக்க முடியும். ரைட்டா? ஒருவேளை இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா v = 100 வோல்ட் கொடுக்குறாங்க. ஒரு ப்ரோட்டான் இருக்குது, இந்த ப்ரோட்டானுக்கு 100 வோல்ட் கொடுத்து ஓட விட்றாங்க. அப்போது இந்த ப்ரோட்டான் முன்னாடி வேகமாக ஓடும்பொழுது பின்னாடி ஒரு வேவ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன் நான். அந்த வேவோட வேவ் லென்த் தான் கேள்வி. ரொம்ப சிம்பிள் பாரு. 0.286 பை √v. அப்போ 0.286 பை √v. √vக்கு 100 10, அதனால 0.0286 ஆம்ஸ்ட்ராங்கு. ஏன் சார் இது ரொம்ப கம்மியாக வருது? ப்ரோட்டான் தாண்டா இருக்கிறதுலே ஹெவியஸ்ட் பார்ட்டிகல், அதனால் வேகமாக ஓட முடியாது.
உனக்கே தெரியுதா, ஒரு சின்ன கல்லை நீங்கள் தூக்கி போடுங்க, ஒரு பெரிய கல்லை தூக்கி போடுங்க, ரெண்டுத்தில் எது ஸ்பீடாக போகணும்னு உனக்கே தெரியும். நீங்கள் ரன்னிங் ரேஸ் கூட வச்சுப்பாரு. ஸோ ஸ்லிம்மாக இருக்கிறவங்க வேகமாக போகிறதுக்கும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க ஓடுறதும் கம்பேர் பண்ணிப்பார். டி ப்ராக்லி வேவ்லென்த்து ப்ரோட்டானுக்கு கம்மியாக இருக்குன்னா ப்ரோட்டான் தான் இருக்கிறதுலேயே ஹெவியஸ்ட் பார்ட்டிக்கல். அதனால தான் அதை பேரியான்ஸ்னு கூப்பிடுவாங்க. நான் இதெல்லாம் உனக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் கற்றுத்தரேன். பேரியான்ஸ், ப்ரோட்டான் வந்து நியூட்ரானும் ப்ரோட்டானும் பேரியான்ஸ், இருக்கிறதுலேயே கனமான துகள்கள்னு அர்த்தம் அவங்க ரெண்டு பேர். ரைட் சார். அப்போது ஒரு சின்ன ரிவிஷனில் டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரானோட ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டீங்க, 12.27/√b ஆம்ஸ்ட்ராங்கு. டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் ப்ரோட்டானு கற்றுக் கொடுத்துட்டீங்க, 0.286/√b ஆம்ஸ்ட்ராங். மறந்துடாது. அடுத்தது நம்ம யாருக்கு பார்க்க போகிறோம்னா டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் டியூட்ரானுக்கு பார்க்க போகிறோம். டியூட்ரான். இப்போது டியூட்ரான்றது 1H2O. இதுதான் டியூட்ரான். ரைட்டா? டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் டியூட்ரான். இதுக்கப்புறம் உனக்கு ஐடியா தெரிஞ்சு போச்சு. டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் டியூட்ரான், டி போட்டுக்கிறேன். ஃபார்முலா என்ன முதல்ல? H/√2me கேபிட்டல் வி. இந்த வின்றது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நீ கொடுக்கறது, ஈன்றது சார்ஜ். கரெக்டாக? இது பாசிட்டிவ் சார்ஜ். டியூட்ரான்றது உனக்கே நல்லா தெரியும், பாசிட்டிவ் சார்ஜ். ஹீலியம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். மாஸ் ஆஃப் டியூட்ரான், சார்ஜ் ஆஃப் டியூட்ரான், அதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் டியூட்ரான் எவ்வளோ தெரியுமா வரும்? 0.202/√v ஆம்ஸ்ட்ராங். கரெக்டா? அப்போ டியூட்ரானோடது 0.202/√v. சரி, ஃபஸ்ட்டு என்னங்க சார் சொன்னீங்க? எலக்ட்ரானோட சொன்னேன். எவ்வளோடா? திரும்ப திரும்ப எழுதி காட்டுறதுக்கான காரணம் பர்மனெண்ட்டாக வந்துட்டு ஸ்டோர் ஆகிருன்றதுக்காக. /√v ஆம்ஸ்ட்ராங். வியை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருங்க. ரெண்டாவது டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் ப்ரோட்டான் 0.286/√v ஆம்ஸ்ட்ராங்கு. மூணாவது டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் டியூட்ரான் 0.202/√v ஆம்ஸ்ட்ராங்கு. இன்னும் ஒரு ஆள் மட்டும் பார்க்க போகிறோமா? டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் ஹீலியம். ஹீலியம்னா ஆல்ஃபா பார்ட்டிகல். ரைட்டா? ஆல்ஃபான்றது யாருன்னு தெரியும் உனக்கு நல்லா? ஹீலியம் 2He4, அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4, நியூட்ரான் நம்பர் 2. இதெல்லாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நியூக்ளியஸ் எப்படி எழுதணும்? இசட்டு, அந்த நியூக்ளியஸோட பேர் மேலே ஏ. இசட்ன்றது அட்டாமிக் நம்பர், ஹவு மெனி ப்ரோட்டான்ஸ் கண்டெயின் யூனிட். 8வது நீ படிச்சுன்னு இருக்கு. ஏன்றது மாஸ் நம்பர். கரெக்டாக? ஹவு மெனி நியூக்ளியான்ஸ் கண்டெயின். நியூக்ளியான்ஸ் ப்ரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் நியூக்ளியான்ஸ். கரெக்டாக? சரிங்க சார். இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளோடது, ஆல்ஃபா பார்ட்டிகல் 2He4. கொஞ்சம் கவனிச்சு பாரு. டியூட்ரான் பாருங்க, மேலே 1H2ன்னு எழுதிங்களா? 1H2க்கு 0.202. இது பாருங்க அப்படியே 2He4. கரெக்டாக? அப்படியே மாஸ் வந்து டபுள் ஆகுதா? மாஸ் வந்து டினாமினேட்டர் தானே இருக்குது. அப்போ ரொம்ப சிம்பிளாக எழுதிருங்க. டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் ஹீலியம் வந்து அப்படியே அதில் பாதி பாருங்க, 0.101/√v ஆம்ஸ்ட்ராங்கு. இவ்வளோதான். எவ்வளோ ஈஸி பாருங்க. அப்போது இந்த 4 கொஷின்லேயும் உங்கள்கிட்ட என்ன தெரியுமா கொடுப்பாங்க? வி மட்டும் கொடுப்பாங்க. அந்த வியை கொடுத்துட்டு டி ப்ராக்லி வேவ்லென்த் கேட்டுருவாங்க. கரெக்டாக? இங்கே கவனமாக பார்த்துக்கலாம். டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து H/√2mEv. அவங்க என்ன பார்ட்டிகல் கேட்குறாங்களோ அதோட மாஸ் போட்டுக்கோங்க, அதோட சார்ஜ் போட்டுக்கோங்க. நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டாங்கன்னா 12.27/√vன்னு கற்றுக்குறீங்க. ஆம்ஸ்ட்ராங் கண்டிப்பாக போடணும். 10⁻10 தான் ஆன்சர் வரும். ரெண்டாவது டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் ப்ரோட்டான் 0.286/√v ஆம்ஸ்ட்ராங்கு. மூணாவது டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் டியூட்ரான் 0.202/√v ஆம்ஸ்ட்ராங். நாலாவது டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் ஹீலியம் 0.101/√v ஆம்ஸ்ட்ராங். நீ எழுதி வச்சுக்கோ. இந்த 4 ஃபார்முலாலையும் கண்டிப்பாக சம் கேட்பாங்க. ஏதாவது ஒரு சம் வந்து மாட்டிக்கிட்டோம். உனக்கு இங்கே கிவன் டேட்டா வெறும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். பெரும்பாலும் ரூட் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. 64 வோல்ட்டு, 25 வோல்ட்டு, 100 வோல்ட்டு, அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கரெக்டாக? ரைட். ஸோ எனக்கு பதில் சொல்லுங்கள். ஒரே நிமிஷம். அப்படி கிளியராமா? ஆதவன், அஜய்? எஸ் சார். ரைட். எஸ் சார். இன்னும் ஒரு குட்டி டாபிக் தான் இருக்குது, நமக்கு டைம் போதும். ஸோ அதனால் இந்த ரெக்கார்டிங்